ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால போர் நடக்குது. இத்தனைக்கும் இந்தியா அந்த போர்ல பங்கேற்கல, படைகள் அனுப்பல, யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. ஆனாலும் மிக தீவிரமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரான் போரால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கிறதா நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஈரான் போர் நம்ம வீட்டு பட்ஜெட்ல கை வைக்குமா? விரிவாக பேசலாம் தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்த போர் எங்கேயோ தொலைதூரத்துல மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை கிடையாது. நம்ம பர்ஸ, நம்ம வீட்டு அடுப்படிய நேரடியா பாதிக்கக்கூடிய பிரச்சனை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோர்முஸ் நீரிணை. நீரிணை அப்படின்னா நீரை இணைக்கிறது, அதாவது இரண்டு மிகப்பெரிய நீர் பகுதிகளை இணைக்கிறது. இந்த ஹோர்முஸ் நீரிணை ஓமன் வளைகுடாவையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய கடல் பாதை. இதன் வழியா மிகப்பெரிய அளவுல எண்ணெய் போக்குவரத்து நடக்குது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 20% இது வழியா தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கச்சா எண்ணெயில பல வகை இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான வகை தான் பிரெண்ட் கச்சா எண்ணெய். பிரிட்டனுக்கு பக்கத்துல உள்ள வடக்கு கடல் பகுதியில இருந்து இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கும் போது அதோட பாதிப்பு இந்தியால எதிரொலிக்குது. ஏன்னா இந்த எண்ணெயை 85%க்கும் அதிகமா இந்தியா இறக்குமதி செய்யுது. ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெயை தான் சுமார் 50 லட்சம் பீப்பாய்களை நாம வாங்குறோம். 6400 ரூபாயா இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை இந்த ஈரான் போரால 7500 ரூபாயா உயர்ந்திருக்கு. இன்னும் விலை அதிகரிச்சு 9200 ரூபாயை தாண்ட வாய்ப்பு இருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு $10 அதிகரிப்பும், அதாவது 900 ரூபாய் தோராயமா அதிகரிக்குது அப்படின்னா கூட இறக்குமதி செலவு கோடிக்கணக்கான ரூபாய் அதிகரிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் விலை உயரும், டீசல் விலை உயரும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். போக்குவரத்து செலவு அதிகரிச்சா நமக்கு சந்தைக்கு லாரிகள்ல வெளியூர்கள்ல இருந்து இல்ல வெளி மாநிலங்கள்ல இருந்து காய்கறிகள் வரும்ல, அந்த லாரிகளுக்கான எரிபொருள் செலவும் அதிகரிக்குமா? அதோட எதிரொலிப்பு எங்க இருக்கும்னா நம்ம காய்கறி விலையில காட்டும். தக்காளி விலையில, வெங்காய விலையெல்லாம் கண்ணுல தண்ணி வர வைக்கலாம். இந்தியா டாலர் மதிப்புல தான் எண்ணெய் வாங்குது. எண்ணெய் விலை உயருது அப்படின்னா அதை வாங்க இந்தியாவுக்கு அதிக டாலர்கள் தேவை. எல்லா இடங்கள்லையும் எண்ணெய் விலை உயர்றப்ப டாலரோட மதிப்பு கூடுது. அப்ப நம்ம ரூபாயோட மதிப்பு சரியுது. ஒவ்வொரு டாலருக்கும் நம்ம அதிக ரூபாயை கொடுக்க வேண்டி வரும். இயல்பாவே அப்ப எண்ணெய் விலை அதிகரிக்கும், எரிபொருள் விலையும் கூடும். ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையில 1000 விமான சேவைகள் இயங்குது. துபாய் சர்வதேச விமான நிலையம், அப்புறம் கட்டார்ல இருக்க ஹமாத் சர்வதேச விமான நிலையம். இந்த ஈரான் போரால இந்த 2 விமான நிலையங்களும் முடங்குறப்ப இரு தரப்புலையும் எக்கச்சக்கமான பயணிகள் அவதியடைவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான நீண்ட தூர விமானங்கள் வழக்கமா வளைகுடா வான்வழியை கடந்துதான் போகணும். ஆனா இப்ப போர் சூழலால இந்த போக்குவரத்து சிக்கலாகிருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தான் வான்வழி மூடப்பட்டிருக்கு. அதனால விமானங்கள் மத்திய ஆசியா அல்லது செங்கடல் வழியாதான் மாற்றுப்பாதையில போகணும். ஒவ்வொரு விமான பயணத்துக்கும் கூடுதலா 5 மணி நேரம் செலவாகும். டிக்கெட் விலையும் இயல்பா இருக்கிறத விட கிட்டத்தட்ட 40% வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆக நீங்க இந்தியால இருந்து லண்டனுக்கு போறீங்கன்னா கூட இந்த போருக்கான விலையை நீங்களும் செலுத்திட்டு தான் போறீங்க. அதே போல ஐக்கிய அரபு அமீரகம் நமக்கு ஒரு நட்பு நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தோட துபாயில இருக்க ஜபல் அலி ஃப்ரீ ஜோன் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. ஜபல் அலி துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வணிக நட்பு மண்டலம். இந்த மண்டலத்துக்குள்ள இறக்குமதி ஏற்றுமதி வரிகள்லாம் கிடையாது. இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்கள் இதைத்தான் பயன்படுத்துறாங்க. ஜபல் அலி துறைமுகமும் நமக்கு முக்கியம். போரால இந்த இடங்கள்ல கப்பல் போக்குவரத்து முடக்கப்படுறப்ப அதோட பாதிப்பு நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர்ல உள்ள சிறு குறு வணிகர்களை கூட பாதிக்கும். பாபெல் மாண்டேப் அப்படின்னு ஒரு ஜலசந்தி இருக்கு. செங்கடலை ஏடன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடலோட இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இது அரேபிய தீபகற்பத்துல ஆப்பிரிக்காவுடைய எரித்ரியா பக்கத்துல இருக்கு. இந்தியால இருந்து மேற்குலகம் நோக்கி செல்லக்கூடிய சரக்குகள்ல கிட்டத்தட்ட 10% இங்கதான் போகுது. ஈரான் போரால இந்த பகுதியும் ஹோர்முஸ் ஜலசந்தி மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கு.
போர் ஆபத்து மண்டலமா இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு பயண நேரம் இரட்டிப்பாகுது, செலவும் 50% அதிகரிக்குது. இப்ப பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் வளைகுடா நாடுகள்ல பணிபுரிகிறாங்க. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கட்டார், குவைத், ஓமன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பணி செய்யறாங்க. கட்டுமான தொழில், எண்ணெய் வயல்கள்ல, ஓட்டுநர்களா, பொறியியல் துறையில, தொழில் முனைவோரா, இப்படி பல தொழில்களை மேற்கொள்றாங்க. அவங்க அங்க கடினமா உழைச்சு இங்க இந்தியால இருக்கக்கூடிய அவங்க உறவுகளுக்கு பணம் அனுப்புறாங்க. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் அனுப்புறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய். எல்லாரும் அனுப்புறதையும் மொத்தமா சேர்த்தா இந்தியாவுடைய மொத்த வருமானத்துல இது கிட்டத்தட்ட 40%. நம்ம தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் பெரும்பாலும் இந்த வருமானத்தை நம்பிதான் அதிகம் நம்பி இருக்காங்க. ஆக போரால விசாக்கள், தொழில், வேலை வாய்ப்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டா அது நம்ம பொருளாதாரத்திலையும் எதிரொலிக்கும். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடவடிக்கையால இந்திய பங்கு சந்தைகளும் கடுமையான சரிவை சந்திச்சது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமா முதலீட்டாளர்களும் கவலை அடைஞ்சாங்க. இந்த போரின் எதிரொலியா பிரதமர் மோடி தலைமையில அவசர அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் மற்றும் அஜித் தோவல் போன்ற உயர் அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாக்கிறது, எரிசக்தி வர்த்தகத்தை பாதுகாக்கிறது, நம்ம ரூபாய் மதிப்பை பாதுகாக்கிறது, இதெல்லாம் தான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். மத்திய அரசின் நடவடிக்கையால இப்ப வெளிநாடுகள்ல இந்த போரினால பாதிக்கப்பட்டு சிக்கியிருக்கக்கூடிய நம்ம இந்திய குடிமக்கள் படிப்படியா மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் விலையில ஒவ்வொரு $10 அதிகரிப்பும் இந்தியால இறக்குமதி செலவை தோராயமா 1,40,000 கோடி ரூபாய் அதிக செலவாகும். கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்க, நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதாவது ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பிற நாடுகளுக்கு பொருட்களை விற்கவும் செய்வாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கவும் செய்வாங்க. அப்போ ஒரு நாடு மற்ற நாடுகளுக்கு விற்கிறத விட அதிகமா வாங்குறாங்கன்னா அதுதான் நடப்பு கணக்கு பற்றாக்குறை. இப்போ நம்ம மாசத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறோம், ஆனா 30,000 செலவழிக்கிறோம் அப்படின்னா செலவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம 10,000 அதிகம் சம்பாதிக்கணும். ஆக அந்த 10,000 தான் நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அப்படி நம்ம நாட்டுல நடப்பு கணக்கு பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1.2% பட்ஜெட்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் விலை 7,800 ரூபாய்க்கு அதிகமாகுது அப்படின்னா அந்த சதவீதம் 1.2% 1.8 அதிகரிக்கும். அப்ப பாதிப்பு கூடுது. பணவீக்கம் இப்ப 4.9% இருக்கு. கோடையிலையும் எண்ணெய் விலை உயர்ந்தா இது 6% எட்டும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப இந்தியால எரிபொருள் இருப்பு இருக்கு. மொத்த இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 73 நாட்கள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும், கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள். ஆனா எல்பிஜி இருக்குல்ல, அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு, இந்த எல்பிஜில இந்தியா 80% வரைக்கும் வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. ஒருவேளை கப்பல் போக்குவரத்து மட்டும் தடைப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட இருக்க கையிருப்பு இன்னும் 2 வாரங்களுக்கு கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியா என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? பெட்ரோல், டீசல் ஏற்றுமதியை குறைக்கலாம், ரஷ்யா கிட்ட இருந்து அதிக எண்ணெயை இறக்குமதி செய்யலாம். ஆனா எவ்வளவு காலத்துக்கு இப்படியே சமாளிக்க முடியும்? ஏன்னா இந்த ராணுவ நடவடிக்கை குறைந்தபட்சம் 1 மாதத்துக்காவது நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எச்சரிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே கையிருப்பு குறைவா இருக்கு. இது மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவுக்கு இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போர் நடக்கிறதெனவோ ஈரான்ல, ஆனா அதுல பிணை கைதிகளா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தேவையான உலகளாவிய எரிசக்தி மாட்டிக்கிட்டு இருக்கு. போரால மத்திய கிழக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்மள மாதிரி சாமானிய மக்கள் பொருளாதாரத்தால பாதிக்கப்படுறோம்.